வணக்கம். கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் விசேஷமாக வடகிழக்கில் தமிழ் மக்கள் மீண்டும் தமிழ் தேசியத்தை மிக தெளிவாக மனதில் கொண்டு தங்களுடைய விருப்பத்தை வெளிக்காட்டியிருக்கிறோம் என்ற தெளிவான ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்ற இந்த நிலையிலே தமிழ் மக்களுடைய கிட்டத்தட்ட 75 வருஷங்களுக்கு மேலாக இந்த உறுதியான நிலைப்பாடு, எத்தனையோ சவால்கள் இருக்க இந்த உறுதியான நிலைப்பாட்டை நாங்கள் தொடர்ந்தும் வலியுறுத்துவதை பாராட்டுவது மட்டுமில்லை, நாங்கள் உண்மையிலேயே தலைகுனிகிறோம். இந்த தேர்தலில் விசேஷமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தலை பகிஷ்கரிக்க சொல்லி கேட்டிருந்தது. வடமையாக கிட்டத்தட்ட வடகிழக்கில் 80% வாக்காளர் வீதாசாரம் வடமையாக இருக்கின்ற இடத்துல இந்த தேர்தலில் அந்த வீதாசாரம் நியாயமாக குறைஞ்சு வடக்கில் விசேஷமாக யாழ் தேர்தல் மாவட்டத்தில் 65% அளவுக்கும், மட்டக்களப்பு மற்றது திருகோணமலையிலும் கூட 70% குறைவாகவும், வன்னி பிரதேசத்திலேயும் 68% அளவிலான மக்கள் மட்டும்தான் இந்த தேர்தலில் வாக்களித்திருக்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட இந்த தேர்தல் முறைமை இந்த ஸ்ரீலங்கா அரசு கட்டுமானம் ஒரு இனவாத கட்டுமானம் என்ற கருத்தை ஏற்று வடகிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தேர்தல் மாவட்டங்களையும் தமிழ் மக்கள் குறைஞ்சது 30% பகிஷ்கரிக்கும், 35% அளவுக்கு அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை மிக ஆணித்தரமாக இந்த தேர்தலில் நிலைநாட்டியிருக்கு. அதை தாண்டியும் தமிழ் வேட்பாளர் தமிழ் தேசியத்தை உச்ச தமிழ் தேசியத்தை பேசி இந்த தேர்தலில் போட்டியிட இடத்துல அந்த தமிழ் வேட்பாளருக்கும் வாக்களித்த மக்களுடைய வீதாசாரத்தையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது வடகிழக்கில் அறுதி பெரும்பான்மை மிக வெளிப்படையாக தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி அதுக்காக நின்ற ஒரு நிலைமைதான் இந்த வாக்காளர் பெருமக்கள் இந்த தேர்தல் ஊடாக நிரூபிச்சிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ் தேசியவாதத்துடைய தந்தையாக கருதப்படுகின்ற தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய பாரம்பரிய கட்சியாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி மேலே கடந்த எத்தனையோ தசாப்தங்களாக வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தமிழ் தேசியத்துக்கு அவர்களும் நேர்மையாக பயணிப்பினம். தமிழ் தேசத்துடைய தீர்வுக்கு ஒரு சமஷ்டி தீர்வு மட்டும்தான் சாத்தியம் என்ற கருத்துக்களை இந்த தேர்தல் காலத்திலேயும் வலியுறுத்தி வந்த ஒரு நிலையிலே அவர்களும் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்க சொல்லி கேட்ட வாக்குகளையும் நாங்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டு மக்கள் போய் ஒரு சிங்கள வேட்பாளருக்கு இலங்கை வேட்பாளருக்கு வாக்களித்ததாக கருத முடியாது. ஏனென்றால் தங்களுடைய தமிழ் தேசியத்துடைய தந்தையுடைய கட்சியுடைய தலைவர்கள் அந்தளவு தூரத்துக்கு மோசமாக நடந்து கொள்ள மாட்டோம் என்ற ஒரு அடிப்படை நம்பிக்கை அந்த மக்கள் மட்டத்தில் இருந்திருக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆகவே அதையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மை, அமோக பெரும்பான்மை தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு அடையாளப்படுத்தியிருக்கிறோம் என்ற இந்த தேர்தல் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பகிஷ்கரிப்பு என்ற கோட்பாட்டை தவிர்ந்த தமிழரசு கட்சியாக இருக்கலாம், இந்த தமிழ் வேட்பாளருடைய அணியாக இருக்கலாம், அவர்களுடைய தேசிய நிலைப்பாட்டு தேசியம் என்று பேசி அவர்கள் மக்கள் மட்டத்தில் கொண்டு போன நிலைப்பாடு தொடர்பாக எங்களுக்கு கடும் விமர்சனம் இருக்கு. தேர்தலுக்கு முன்பதாக நாங்கள் முன்வைச்சோம். அது காலப்போக்கில் எங்களோட மக்கள் அவர்களுடைய கபட நாடகத்தை நல்லா அறியக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். ஆனாலும் அது எல்லாத்தையும் தாண்டி அவர்களையும் நம்பி இந்த அடையாளமாக வழி கொண்டு வரணும்ன்றதுக்காக மக்கள் செயல்பட்டது. தமிழ் தேசியத்துக்கு திரும்பவும்
ஒரு பலத்த செய்தியை இல்லாட்டி ஒரு பலத்த உணர்வு நிலைநாட்டியிருக்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் கருத்தில் எடுக்க முடியும். அந்த பின்னணியில இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் எடுத்து பார்த்தால் அனுரகுமார திசாநாயக்க என்பிபியினுடைய தலைவர் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 42% வாக்குகளை பெற்று, அது ஒரு அறுதி பெரும்பான்மை அல்ல, அதுக்கும் குறைவான ஒரு வாக்கு வங்கியை பெற்றுத்தான் அரசியலமைப்பில் இருக்கின்ற விதிமுறையின் பிரகாரம் அவர் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் கடந்த தேர்தலில் 3% பெற்ற ஒரு அமைப்பு இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட மடங்குக்கு மேலாக மக்களுடைய நம்பிக்கையை தெற்கில பெற்றிருக்கிறாராக இருந்திருக்காண்டா, தெற்கில இருக்கக்கூடிய மக்களும் ஒரு மாற்றத்துக்கு தயார் என்ற ஒரு செய்தியை காட்டியிருக்கிறார். எந்தளவு தூரத்துக்கு தெற்கிலே இருக்கிற மக்கள் ஒரு மாற்றத்துக்காக தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை அனுரகுமார் திசாநாயக்கருக்கு வாக்களிக்கிற ஊடாக காட்டியிருக்கிறோமோ, அனுரகுமார திசாநாயக்க சரியான வகையில விளங்கிக் கொள்ளவோடும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரும்பான்மையான மக்கள் தெற்கில அவருக்கு கிடைத்த ஆணைக்கும் விட எத்தனையோ மடங்குக்கு மேலாக தமிழ் தேசியத்தோட உறுதியாக இருக்கிறோம் என்ற செய்தியைத்தான் இந்த தேர்தலில் கொடுத்திருக்கிறோம் என்றதை விளங்கிக் கொள்ளவும். இந்த மாற்றம் தெற்கிலே எதிர்பார்க்கின்ற இந்த மாற்றம் உண்மையிலே நிறைவேற்றப்படுவதாக இருந்தால், இந்த இனப்பிரச்சனை தீர்க்கப்படாமல் அந்த மாற்றம் வெறும் ஒரு கனவாக மட்டும்தான் இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த இனப்பிரச்சனையை ஒரு போர் ஊடாக, ஒரு இனப்படுகொலை ஊடாக முடித்து வைக்கலாம் என்று நம்பியிருந்த ஒரு நிலையிலே, அதுக்கு பிறகு இந்த போர் முடிஞ்சதுக்கு பிறகு பொருளாதாரம் எல்லாத்தையும் சுமூகமாக கட்டியெழப்பலாம் என்ற ஒரு கனவுலே இந்த இன அழிப்பை செய்ததுக்கு பிறகு இன்றைக்கு ஸ்ரீலங்கா இந்தளவு தூரத்துக்கு முகக்குப்புறவாக விழுந்து ஒரு வங்குரோத்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்றால், எந்தளவு தூரத்துக்கு தமிழரை அழிக்கணும், இல்லாட்டி தமிழர்களுடைய உரிமையை மறுக்க வேணும் என்றதுக்காக எடுத்த நடவடிக்கை, இராணுவ ரீதியாக பாதுகாப்புன்ற பேரில் எடுத்த நடவடிக்கைகள், அதனுடைய சுமைகள் இந்த அரசை விழுத்துறதுக்கு மிகப்பெரிய அளவில் நின்று இருக்கிறன்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதை மாற்றி அமைக்கிறதாக இருந்தால் உண்மையிலே ஒரு முழுமையான ஒரு மாற்றம் உண்டு. ஸ்ரீலங்கா அரசு கடந்த 75 வருஷமாக தோத்து போன இந்த பாதையில இருந்து ஒரு சரியான பாதைக்கு மாற்றி அமைக்கிறதாக இருந்தால், அனுரகுமார திசாநாயக்க தெற்கில இருக்கக்கூடிய தன்னுடைய மக்களுக்கு உண்மையை சொல்லவர். தமிழர் ஒரு தனித்தேசம் என்ற ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்ளாமல், தமிழருடைய தனித்துவமான இறமையை அங்கீகரிக்காமல், தமிழனுக்குரிய சுயநிர்ணய உரிமையை ஏற்று அதுக்கு ஏற்ப தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற, அதனுடைய இறமை அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வை நோக்கி பயணிக்காமல் அந்த மாற்றம் முழுமை அடையாது என்ற உண்மையை சிங்கள மக்களுக்கு, தெற்கில வாழ்கிற மக்களுக்கு நேர்மையாக சொல்ல வேண்டும் என்று நாங்கள் பொறுப்போடு அவரிடம் கூற விரும்புகின்றோம். அந்த நேர்மையான பயணத்துக்கு, அந்த பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது நாடை பிரிக்கிறதாக அமையாது என்ற உத்தரவாதத்தையும் அவர் எங்கள் சார்பாக கொடுக்கலாம். ஆனால் தமிழருடைய உரிமையை மறுத்து இந்த நாடு எந்த விதத்திலையும் பிரச்சனைப்படாமல் முன்னுக்கு போகலாம் என்ற கருதி அவர் செயல்பட்டால் உண்மை அதுக்கு நேர்மாறாகத்தான் நடைபெறும் என்றது 75 வருஷம் இன்றைக்கு நிரூபிக்கிறதுக்கு சாட்சியமாக இருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை அனுரகுமார திசாநாயக்க சரியாக விளங்கிக் கொள்ளணும். தெற்கிலே எந்தளவு தூரத்துக்கு மாற்றத்தை தெற்கிலே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கணுமோ,
வடகிழக்கில் வந்து உரிமைகள் மறுக்கப்பட்டு வந்து அரசு பயங்கரவாதத்துக்கு முகம் கொடுத்து கிட்டத்தட்ட 75 வருஷமாக முகம் கொடுத்து கொண்டு வந்திருக்கிற மக்கள் எத்தனையோ சவால்கள் இருக்க வந்து இன்றைக்கு தங்களுடைய அரசியல் அபிலாஷைகள் என்ற விடயத்தில் மிக உறுதியாக இருக்கினம் அவர்களை உள்வாங்காமல், அவர்களுடைய உரிமைகளை உள்வாங்காமல் அங்கீகரிக்காமல் இந்த மாற்றம் நடைபெறாத என்ற செய்தியை சரியான வகையில விளங்கி கொண்டு இந்த ஒற்றையாட்சி முறைக்குள்ளே அவர் கடந்த காலங்களில் வந்து வலியுறுத்தின விடயங்கள் 2015ஆம் ஆண்டுல வந்து ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு இடைக்கால அறிக்கை போன்ற விடயங்கள் எல்லாத்தையும் விட்டு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய சுயநிர்ணய உரிமையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சமஷ்டி, ஒரு வெளிப்படையாகவே ஒரு சமஷ்டி தீர்வை நோக்கின ஒரு பாதையிலே அவர் இறங்க வேணும் என்று நாங்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு விசேஷமாக வடகிழக்கில் வாழ் மக்களுடைய வழங்கியிருக்கின்ற அவர்களுடைய ஆணைக்கு பிறகு உரிமையோட வந்து நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டு அவர் நேர்மையாக முன்னெடுத்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அப்படி ஒரு செயல்பாட்டுக்கு வந்து ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் இதுக்கு முதலும் வந்து பல தடவைகள் வந்து இந்த தேர்தலுக்கு முன்பதாக நாங்கள் பகிஷ்கரிக்கின்ற கோட்பாடை முன்வைத்திருந்தாலும் கூட இந்த வேட்பாளர்கள் சரியான வகையில் ஒரு நேர்மையான அரசியலை கொண்டு போகிறதுக்கு வந்து முன் வந்திருந்தால் வந்து நாங்கள் அந்த பகிஷ்கரிப்பை பரிசீலனை செய்திருப்போம் என்ற கருத்தையும் வந்து நாங்கள் தெரிவிச்சிருந்தோம். அந்த வகையில் தான் நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம், அவர் அந்த சரியான பாதையில் ஈடுபடுவதாக இருந்தால் எங்களுடைய ஒத்துழைப்பு வந்து அவருக்கு அந்த தமிழ் தேசத்துடைய அங்கீகாரம் சமஷ்டி தீர்வை கொண்டு வருவதற்கான அவருடைய செயற்பாடுகளுக்கு இருக்கு என்று கூறி இந்த தேர்தலில் மீண்டும் நம்முடைய மக்கள் தொடர்ந்தும் உறுதியாக தமிழ் தேசியத்தோடு நிற்பது, நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்ந்தும் கஷ்டப்பட்டு தமிழ் தேசத்துக்கு எதிரான நடவடிக்கை அனைத்தையும் வந்து எதிர்த்து போராடுகின்ற ஒரு இயக்கமாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை, ஒரு நம்பிக்கையும் கொடுக்கிறதாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம்.